திஸ் இஸ் கிஷோர் அண்ட் பேக் டு கிஷோர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு LLM இருக்குது, அந்த LLMக்கு நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ நார்மலாக கொடுத்தோன்னா அது நம்மளுக்கு நார்மலாக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஏதோ ஒரு எஃபிஷியண்டாக நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 0 ஷார்ட் ப்ராம்ப்டிங், ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங், ரோல் ஆஃப் தாட்ஸு, செயின் ஆஃப் தாட்ஸு, ரோல் ப்ராம்ப்டிங், சிஸ்டம் ப்ராம்ப்டிங்னு சொல்லி ஒரு 5 டாபிக்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 5 டாபிக்ஸ் மூலிமா நம்ம ஒரு ப்ராம்ப்டிங்கை ஒரு LLMகிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு அக்யூரேட்டாக எஃபிஷியண்டான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த 5 டெக்னிக்ஸை பத்தி படிச்சுட்டு ஒரு கோல்டன் ரூல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த வீடியோவில். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக நான் டெக் பீப்புள்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லைக் டெக்னிக்கல் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணுறோம், நான் டெக்னிக்கல் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் பிஸ்னஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுறோம். நான் டெக்னிக்கல் பீப்புள்ஸ்னால் அவங்க தான் பிஸ்னஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ், HR, ஃபினான்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த AI வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும்னா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ ஃபுல்லாக போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் கேரண்டி. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இனி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசிக்காக என்ன கிஷோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு LLM இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு ChatGPT எடுத்துப்போமே. ஸோ இப்போ ஒரு ChatGPT இருக்குது. அந்த ChatGPT நான் ஒரு இன்புட் கேட்குறேன். ஸோ இன்புட்டை நான் வந்து டிஃபைன் கிஷோர்லைட்டிக்ஸ், வாட் இஸ் கிஷோர்லைட்டிக்ஸ், கிஷோர்லைட்டிக்ஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி சரி ஓகே கிஷோர்லைட்டிக்ஸ் மட்டுமே கொடுக்குறேன். ஸோ இப்போ பேசிக்காக நானே போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நான் ஜெமினிக்குள்ளே போகிறேன். ஸோ ஜெமினிக்குள்ளே போயிட்டு கிஷோர்லைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ கிஷோர்லைட்டிக்ஸ்னு போட்டால் அது வந்து என்ன சொல்லுதுன்னு ப்ளே பண்ணி பார்ப்போமே. ஸோ யா, இட் இஸ் கிவிங் எமர்ஜிங் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் அண்ட் யூடியூப் சேனல் சம்திங் இட் இஸ் கிவிங். ஸோ இது வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க, அதனால இப்போ வருது. இதுவே நான் வந்து கொஞ்சம் கண்டெக்ஸ்ட் அதிகமாக கொடுக்குறேன். ஸோ கண்டெக்ஸ்ட்னா பேசிக்காக என்ன சொல்கிறோம்னா, ஸோ ஒரு ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எஃபிஷியண்டாக அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் ரொம்ப ரீசெண்டாக வளர்ந்து வர டெக்னாலஜியில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒன்று. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதுக்குள்ளே இருக்க டெக்னிக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். ஸோ பேசிக்காக இப்போ இது கொடுக்குது. ஸோ இதுவே நான் டெஸ்ட் பண்ணும்போது இப்போ மாடல் ட்ரெயின் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணுறதுக்கு போது கிஷோர்லைட்டிக்ஸ்னு கொடுத்தா இப்படி ஈஸியாக கொடுத்துருச்சு. ஸோ இதுவே சம்திங் லைக் லெட் மீ கிவ் லைக் API. ஸோ ஏபிஐன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேனே. ஸோ ஏபிஐன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் கான்டெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சம்திங் இட் இஸ் கிவிங். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எஃபிஷியண்டாக அவுட்புட் கிடைக்கும். அதை பொறுத்து தான் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதை பற்றி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு ஏன் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு போகிறோம்? ஸோ நார்மலாக இப்போ நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் 0 ஷார்ட் ப்ராம்ப்ட், ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்ட், செயின் ஆஃப் தாட், ரோல் ப்ராம்ப்டிங், சிஸ்டம் ப்ராம்ப்ட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறது இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி தான். ஒரு மினி கிராஷ் கோர்ஸாகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ இது வந்து நான் எப்படி சொல்லலாம்னா, a prompt is any text you type to an AI. Prompt engineering is a skill. இது ஒரு ஸ்கில் கைஸ். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு ஸ்கில். இது வந்து நிறைய இந்த டொமைன், இந்த டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதை மாஸ்டர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் த ஸ்கில் ஆஃப் ரைட்டிங் தோஸ் ப்ராம்ப்ட்ஸ் இன் ஏ ஸ்மார்ட் வே ஸோ தட் த AI யூஸ்ஃபுல், அக்யூரேட். இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் யூஸ்ஃபுல், அக்யூரேட் அண்ட் வெல் ஃபார்மேட்டட் ஆன்சர்ஸ் கைஸ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நான் இப்போ போயிட்டு எல்லாரும் தெரிஞ்சு இப்போ என்கிட்ட போயிட்டு ஜாவா பற்றி பேசு அப்படின்னு சொன்னால் நான் அதிகமாக பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு ஜாவா ஓரளவு தான் தெரியும். ஸோ இதுவே என்கிட்ட பைத்தான் பற்றி பேசு, மெஷின் லேர்னிங் பற்றி பேசு, டேட்டா சயின்ஸை பற்றி பேசு, AI பற்றி பேசு, ரேக் பற்றி பேசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு பேசுவேனே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு ஒரு LLM ChatGPT, ஏதோ ஒரு ஜெமினி, ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, கிளாட், ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, நம்ம எந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்டாக ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அலிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ரேக்லேயே நம்ம பார்ப்போம். ஸோ அதை பற்றி படிக்கணும்னா நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியர் பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு இன்புட் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ அனாட்டமி ஆஃப் த கிரேட் ப்ராம்ப்ட். ஒரு ப்ராம்ப்ட் இருக்குன்னா அந்த ப்ராம்ப்ட் எப்படி ஒரு கிரேட் ப்ராம்ப்டாக இருக்கும், அதாவது குட் ப்ராம்ப்டாக இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டாஸ்க், உனக்கு என்ன வேணும், ஸோ வாட் யூ வாண்ட். ஸோ ஸ்டார்ட் வித் ஏ கிளியர் ஆக்ஷன் வேர்ட். ஸோ ரைட், சம்மரைஸ், இந்த மாதிரி இப்படி எக்ஸ்பிளைன். இப்போ எனக்கு வந்து இது நான் ஜெமினிக்கிட்டே போயிட்டு, ஸோ இது இன்னும் ஆன்சரே கொடுக்கல. ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். யா, ஸோ இப்போ வந்து எக்ஸ்பிளைன் API அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறேன், அது வருமானு தெரியல. ஸோ வைஃபை கனெக்ட் ஆகி தான் இருக்கு. யா, திங்க் ஆஃப் இப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஒரு ப்ராம்ப்ட்னாலே ஒரு 4 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கணும் கைஸ். ஸோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா?
ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு மொத்தம் 4 இருக்கணும். ஸோ 4 காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளைன், இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் இன்ஸ்ட்ரக்ட், இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு இன்புட் இருக்கணும். இன்புட், இப்போ இதோட இன்புட் வந்து என்னன்னா எனக்கு ஏபிஐ பற்றி தெரியணும், அதனால ஏபிஐ. ஸோ இது வந்து ஏபிஐ. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வந்து ஒரு கண்டெக்ஸ்ட் கொடுக்கணும். நிறைய கண்டெக்ஸ்ட் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கண்டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எஃபிஷியண்டாக அவுட்புட் வரும். ஸோ மொத்தம் 4 காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் வந்து இன்புட் அதாவது ஏபிஐ, தேர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிடிஎல்இ அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேனே. ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட், எனக்கு வந்து அவுட்புட் எந்த மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ இது வந்து எனக்கு வந்து வித் சாம்பிள் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் கொடுக்கும்போது நமக்கு ஏற்ற மாதிரி சாட்ஜிபிட்டியோ ஜெமினியோ ஏதோ வந்து ஆன்சர் கொடுக்கும். ஸோ த 4 காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஏபிஐ கால் இது மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துட்டு ஸோ ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குது. ஸோ சம்திங் பிளா 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 பிளா. இது வந்து நான் ஃபாஸ்ட் ஏபிஐ டியூட்டோரியல் எடுக்க வரல. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி எடுக்க வரேன். ஸோ இதை பற்றி படிக்கணும்னா நம்ம சேனல்லே போட்டிருப்போம், போய் பாருங்க, நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் அவுட்புட் கொடுக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து நான் பைத்தான்ல கேட்டேன்னா பைத்தான் கண்டிப்பாக எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம். நான் எதுவுமே பைத்தான்ல கேட்காதனால பைத்தான்லையும் கொடுக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் கொடுக்குது. ஓகேங்களா, அதனாலதான் ஒரு குட் ப்ராம்ப்டிங் தான் நம்ம எந்த அளவுக்கு எல்லாம் ஜென்ரேட் பண்ண போறோம், எந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு ஆன்சர் அக்யூரேட்டா ஜென்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ சேம் ஏ பட் வெரி டிஃப்ரெண்ட். லைக் டெல் மீ அபவுட் த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி இது வந்து நான் எக்ஸாக்டா எல்லாம் என்ன அவுட்புட் கொடுக்குதோ அதுதான் இங்க இருந்து எடுத்து போட்டிருக்கேன். இது ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸா நானே ரெடி பண்ணது. ஸோ இந்த ஆர்டிஃபேக்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் கைஸ். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணுவேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணாலே போதும். போய் டவுன்லோட் பண்ண இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு க்ரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும், நீங்க யூஸ் பண்ற ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே கைஸ், ஸோ டெல் மீ அபவுட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து மார்க்கெட்டிங் இது வந்து நான் சாட்ஜிபிட்டி யூஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு கன்ஸ்யூமர்ஸ். இட் இன்க்ளூடிங் அட்வர்டைசிங், சோஷியல் மீடியா கண்டென்ட், மார்க்கெட்டிங், இமெயில், எஸ்இஓ அண்ட் மெனி அதர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி சம்திங் மார்க்கெட்டிங் பத்தி கொடுக்குது. ஸோ ஐ ரன் இப்போ நான் வந்து குட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஐ ரன் ஸ்மால் பேக்கரி இன் சென்னை, ரைட் 3 இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ், 2 ஃப்ரெஷ் பிரெட் போஸ்ட். ஸோ டோன் பாம், எந்த அளவுக்கு எந்த மாதிரி டோன் இருக்கணும், ஸோ எப்படி பாமா இருக்கணும், லோக்கலா இருக்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரி டோன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இது கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுக்குது. ஸோ எல்லாம் அக்யூரேட்டா ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவைன்ற எந்த மாதிரி எனக்கு என்னோட தேவைக்காக எல்லாம் ஆன்சர் கரெக்டாக கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் ஒரு 5 ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ் என்னன்னா ஜீரோ ஷார்ட், ஃபியூ ஷார்ட், செயின் ஆஃப் தாட், ரோல் ப்ராம்ப்டிங், சிஸ்டம் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ ஜீரோ ஷார்ட்டை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜீரோ ஷார்ட்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ எந்திரிக்கிறோம், ஸோ எடுத்தோடனே இன்ஸ்டன்டா. ஸோ இப்போ சாட்ஜிபிட்டி நான் இப்போ ஜெமினிட்ட போய் கொடுத்தல ஏபிஐ பத்தி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தல. ஸோ அதுதான் ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங். இன்ஸ்டன்டா ஆஸ் த ஏஐ டைரக்ட்லி வித்வுட் நோ எக்ஸாம்பிள்ஸ், எந்த எக்ஸாம்பிளுமே கொடுக்கல, வித் நோ எக்ஸாம்பிள்ஸ், நோ டெமோஸ், ஜஸ்ட் யுவர் டாஸ்க் அண்ட் யுவர் கண்டென்ட். எதுவுமே கூட நான் எனக்கு தேவை என்னது கிஷோலிட்டிக்ஸ் பத்தி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லைக் சிம்பிளானது, யூ வாக் அப் டு எ ஸ்ட்ரேஞ்சர் ஹூஸ் டாட்டர் அண்ட் ஆஸ்க் ஹேவ் எ ஹெட் அப். ரோட்ல போற ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போயிட்டு எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரிஞ்சா, அவருக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நீங்க எதுவுமே கொடுக்கல, எனக்கு தலைவலிக்குது. அவர் டாக்டரா இருந்தா தெரியும், டாக்டரா இருந்தா மெடிசன் கொடுப்பாரு, டாக்டர் இல்லைன்னா எதுவுமே கொடுக்க மாட்டார்ல. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் எனர்ஜி, நீங்க போய் டேரக்டா ஏஐக்குள்ள போறீங்க, அந்த ஏஐ வந்து ஆன்சர் கொடுக்குது. அதுதான் ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பேசிக்கா எப்படி சொல்லலாம்னா பிராட் ப்ராம்ப்ட். இது எக்ஸாம்பிள் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சிம்பிள் டெஃபினிஷன், சம்மரைஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா சிம்பிள் கொஷின்ஸ், ஏதாவது சிம்பிள் கொஷின்ஸ் நான் இப்போ கேட்டல, சிம்பிளா ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக. ஸோ டெஃபினிஷன், உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக. அப்புறம் சம்மரைஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கு, அதை சம்மரைஸ் பண்ணணும்னா. ஸோ டிரான்ஸ்லேஷன்ஸ், லைக் எனக்கு ஹிந்தி, நான் தமிழ்ல பேசுறேன், எனக்கு ஹிந்தியில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன். குயிக்கா ஏதோ ஒரு வேலை நடக்குன்னா இந்த ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்சுவல் லுக்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேட் ப்ராம்ப்ட், இந்த குட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம். ஸோ பேட் ப்ராம்ப்ட்னா என்ன, ரைட் சம்திங் அபவுட் செட் கிளைமேட், அப்படி கிளைமேட்டை பத்தி கொஞ்சம் எழுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது பேட் ப்ராம்ப்ட்னு சொல்லலாம். ஸோ அதுவே ஒரு குட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்குன்னா, ரைட் ஏ 3 சென்டென்ஸ் எக்ஸ்பிளனேஷன், எனக்கு 3 சென்டென்ஸ் தான் வேணும், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்சை பத்தி வேணும். அது வந்து எதுக்குன்னா ஒரு 10 இயர் ஓல்டு பைக்காக, ஒரு 10 இயர் குழந்தைக்கு புரியுற மாதிரி. நம்ம எது படிக்கிறனால ELI 10 அப்படின்னு சொல்லி, இது ஒரு குயிக் டிப் கைஸ். ELI 10 சொல்லி ELI 10 அப்படின்னு சொல்லி இப்போ எதுக்கு முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு முன்னாடி போட்டோம்னா, ஸோ அது வர அவுட்புட் வந்து நமக்கு 10 இயர் ஓல்டு பாயா நினைச்சு நமக்கு அது கொடுக்கும் ஆன்சர். இது வந்து LLM ஜென்ரேட் பண்ற ஒரு ப்ராம்ப்ட். இது ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ELI 10 ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்ததுனால சம்திங் இட் இஸ் கிவிங் லைக் 3 சென்டென்ஸ்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால சம்திங் இட் இஸ் கிவிங். ஓகேவா? ஸோ இதுதான் பேட் ப்ராம்ப்ட்டுக்கும் குட் ப்ராம்ப்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். நம்ம எந்த அளவுக்கு ஒரு ப்ராம்ப்டிங்கை எனேபிள் பண்றோமோ, எந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட்டா நம்ம எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட்டா ஃபென்டாஸ்டிக்கா நமக்கு அவுட்புட் வரும். ஓகே கைஸ், ஓகே ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, எதனால நமக்கு குட் ப்ராம்ப்ட் ஒர்க் ஆச்சு? ஸோ இட்ஸ் எக்ஸாக்ட் லென்த். நான் சொன்ன மாதிரி 3 சென்டென்ஸ் தான் எனக்கு வேணும். நோ கெஸிங் ஃபார் த ஏஐ. ஓகே, ஸோ இட் இஸ் நேம் லைக் த ஆடியன்ஸ். என்ன எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்காக கொடுக்க போகிறோம்? 10 year old பைக்காக அதனால கொடுக்குறோம். ஸோ இட் ஆஸ் ஃபார் ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் லைக் கிரியேட்டிவ் டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது. டாபிக்ஸ் இஸ் நோ கிளைமேட் சேஞ்ச் நாட் ஏ வேல்யூ கிளைமேட். ஓகேவா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் பற்றி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இது வந்து இப்போ இங்கே படிச்சு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி கொடுத்துருக்கோம், கிளைமேட்டை பற்றி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி கொடுத்துருக்கோம். அது வந்து 10 வயசு பையனுக்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது 3 சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங். ஓகே, ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் டெக்னிக் போவோம், ஃபியூ ஷாட் ப்ராம்ப்ட் டெக்னிக். ஸோ பேசிக்காக நான் இதோட எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஸோ ஏபிஐ பற்றி நான் கேட்டேன், அதுதான் இந்த ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங். ஸோ ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ யா, ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங். You teach by an example. Give the 2 to 5 sample output pairs, then ask it to apply the same pattern to a new input. ஒன்றுமே இல்லை கைஸ், இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு பையன் ஜாயின் பண்ணுறான் கம்பெனியில். அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 to 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6th ஒரு டாஸ்க் கொடுத்தோம்னா அந்த பையன் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடுவான்ல. அதே மாதிரி தான் இந்த ஃபியூ ஷாட் ப்ராம்ப்ட் டெக்னிக்கும் அதே இதுதான், எக்ஸாக்டாக அதே தான். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. ஸோ இப்போ நான் வந்து கிட் கமிட், ஓகேவா, கமிட் மெசேஜ் எழுதணும். ஸோ கமிட் மெசேஜ்னா ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறோம், அது வந்து நான் கிட்டுக்கு புஷ் பண்ணணும்னா கிட் கமிட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எழுதுவோம் கைஸ். இதை பற்றி தெரியலன்னா நான் ஒரு கிட்டுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பர்டிகுலர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ கிட் இருக்கு, அதுக்கு நான் கமிட் மெசேஜ் எழுதணும். ஆனால் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கோளாறு பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதிகமாக ஆனால் கிட் கமிட் மெசேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் திரும்பி போய் அந்த கிட் கமிட் மெசேஜ் படிச்சேன்னா என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். அதுக்காக நான் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் ChatGPT கொடுக்குறேன். இதே மாதிரி எனக்கு இப்போ நான் நியூ ஃபீச்சரை ஒன்று ஆட் பண்ணுறேன், அதுக்கு எப்படி கிட் கமிட் மெசேஜ் எழுதுறது அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து பக்காவாக ஒரு கிட் கமிட் மெசேஜ் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒன்றுமே தெரியல அந்த பையனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 to 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அந்த 5 to 6 எக்ஸாம்பிள்ஸ்க்கு அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள், ரிவ்யூ நான் சொன்ன இதே தான். ரிவ்யூ கிரேட் சர்வீஸ் பாசிட்டிவ், ரிவ்யூ வெரி ரூட் ஸ்டாஃப் நெகட்டிவ், ரிவ்யூ ஆவரேஜ் நத்திங் ஸ்பெஷல் நியூட்ரல். ஓகேவா? நோ கிளாசிஃபை. இப்போ நான் கேட்குறேன், ஸோ ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் அந்த LLMக்கு. ஸோ நான் இப்போ நான் கேட்குறேன், ரிவ்யூ த ஃபுட் வாஸ் கோல்டு, ரிவ்யூ த அப்சல்யூட்லி லவ்ட் இட். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். ஃபுட் வாஸ் கோல்டு அப்படின்னா ஆறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் ஆறி போச்சுன்னா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தானே. ஸோ இப்போ கரெக்டாக பாருங்கள், இது எல்லாம் கரெக்டாக கொடுத்துருச்சு. ஸோ கிளாசிஃபை திஸ் ரிவ்யூ. இப்போ நம்ம பேட் ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக கிளாசிஃபை திஸ் ரிவ்யூ as பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ the food was cold. So the first review appears negative since cold food is undesirable. Something it is giving. நமக்கு இது வந்து blah 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 னு கொடுக்குது. ஆனால் நமக்கு தேவையான அக்யூரேட்டான ஆன்சர் குட் ப்ராம்ப்ட் வழியாக நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த குட் ப்ராம்ப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ எக்ஸாக்டாக நம்ம அவுட்புட் ஃபார்மேட்டை கொடுத்துட்டோம். ஒன் க்ளீன் லேபிள், நோ எஸ்ஏஸ். எஸ்ஏவாக கொடுக்குது, இங்கே க்ளீன் லேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இந்த ஏஐ லேர்ன்ஸ் பேட்டர்னை ஏஐ லேர்ன் பண்ணி 3 பேர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுவே கொடுக்குது. யூ எலிமினேட்டட் த ஏஐ டெண்டன்சி டு ஓவர் திங்க். ஏஐ கொஞ்சம் டைம் எடுக்காமல் ஈஸியாக நம்ம கொடுக்குற மாதிரி அப்படின்னு. டெண்டன்சினா டைம் எடுக்கக்கூடாது. ஸோ ஏஐ வந்து எப்பயுமே டைம் எடுக்காமல் ஆன்சர் பண்ணுறோம், அதுக்காக தான் இது. ஸோ கிரேட் ஃபார் பேட்ச் ப்ராசஸிங். இந்த ஏஐ ஸ்டேஸ் கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் ஆல் இன்புட். எல்லா இன்புட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இதுவே நான் திரும்பியும் இந்த மாதிரி கொடுத்தேன்னா, திரும்பி இந்த ஒரு சாட் இல்லாமல் அடுத்த சாட்டில் அடுத்த மெசேஜுக்கும் கொடுத்தனா அது கரெக்டாக கொடுக்கும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜீரோ ஷாட்னா என்ன? நம்ம நார்மலாக போய் பேசுறது. ஃபியூ ஷாட்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை வந்து ட்ரெயின் பண்ணி பேட்டர்ன் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் கேட்கறது. ஸோ இப்போ நம்ம செயின் ஆஃப் ஸ்டார்ட்டுக்கு போவோம் கைஸ். ஸோ செயின் ஆஃப் தாட் அப்படின்னா என்ன? ஸோ செயின் ஆஃப் தாட்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் த ஏஐ டு திங்க். ஸோ நான் இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பிஃபோர் கிவிங் எ ஃபைனல் ஆன்சர். ஸோ திஸ் forces the logical reasoning and dramatically reduces the mistake on complex tasks. ஸோ இப்போ இதுவே ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கு வரும், பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறப்போ உட்காந்துருக்கப்போ ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போய் ChatGPT கிட்ட அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், ChatGPT கிட்ட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ உடனே எனக்கு ஆன்சர் ஒன்லின்னு கேட்டால் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தப்பாக தான் கொடுக்கும்.
ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம், ஆன்சர் ஒன்லைன் மட்டும் கேட்குறோம், அது கண்டிப்பாக தப்பாக தான் கொடுக்கும். இதுவே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக வரும் கைஸ். செக் அவுட் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். Okay, so in your school, your maths teacher always asks to show you are working. If you just answer the question, you might guess the answer wrong. But when you write each step by step, you catch your own mistakes. அதே மாதிரி தான் இதை வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் எக்ஸாம் வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஹோம்ஒர்க்கில் ஒரு நிறைய சம்ஸ் இருக்கு. நான் ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்டு ஒரு மெத்தட் வேறு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுவேன், ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பேன், அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் இப்போ வேற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மெத்தட் தான் இருக்கும், அந்த மெத்தடுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், எனக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது தான் அந்த செயின் ஆஃப் தாட். அதிலே நேம்லேயே இருப்பாங்க செயின், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது தான் இந்த செயின் ஆஃப் தாட் அப்படி ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆஸ் த ஏ இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடு, அதனால நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங்கை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டெக் பீப்புள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ நான் டெக் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா நான் டெக் பீப்புள்ஸும் இப்போ நிறைய டைம் HR யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ ChatGPT AI வந்து டே டு டே லைஃப்ல அடாப்ட் ஆகிட்டு வரோம் நம்ம எல்லாருமே. ஸோ அதனால இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி கற்றுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஒரு 5 டைப்ஸ் தானே, ஜீரோ ஷாட், ஃபியூ ஷாட், செயின் ஆஃப் தாட், 3 டாபிக் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ட்ரெயின் கோஸ், இந்த ஆப்டிடியூட் சொன்ன கொஸ்டின் சொன்னேன்ல, ஸோ இந்த ட்ரெயின் கோஸ் 60 கிலோமீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 270 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுவே Yeah, train goes 60 km for 2.5 hours, then 80 km blah 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 total distance. Think step by step அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் கேட்கும்போது தப்பாக தான் வரும். ஸோ இதை நான் கொடுக்கறதுக்காக ஆன்சர் கொடுக்கறதுக்காக கொடுக்குறேன். ஸோ இதை வந்து திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப், இது வந்து மேஜிக் ஃப்ரேஸ். இது ஆக்டிவேட் ஏ ரீசனிங் மோட். ரீசனிங்கை கரெக்டாக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும், அதனால சொல்கிறேன். ஸோ யூ கேன் வெரிஃபை ஈச் ஸ்டெப் இண்டிபெண்டன்ட்லி. அதாவது நீங்கள் எல்லா ஸ்டெப்புமே ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாமே. ஸோ இப்போ இது டேரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் வந்துருக்கு, இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், மேபி மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அப்போ நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம், தப்பு கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரதுனால கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனிங்காக கரெக்டாக டைமுக்கு எடுக்கிறதுக்காக ஸோ ப்ரோடிப் இதெல்லாம் நான் ப்ரோடிப் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆட், ஷோ யுவர் ரீசனிங், எக்ஸ்பிளைன் ஈச் ஸ்டெப், இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஃபார் பிஸ்னஸ் லிஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ கம்பைன் வித் ரோல் ப்ராம்ப்டிங், லைக் யூ ஆர் என் எக்ஸ்பர்ட், நான் ரோல் ப்ராம்ப்டிங் பற்றி எப்படி சொல்கிறேன். ஸோ திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் வி கம்ப்ளீட்டட் 3 டாபிக்ஸ், ரைட்? ஜீரோ ஷாட், ஃபியூ ஷாட், செயின் ஆஃப் தாட். ஓகேங்களா? இந்த 3 டாபிக்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுனா ஸ்லோவாக கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கொச்சிக்காம. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃபைன். ரோல் ப்ராம்ப்டிங்கை பற்றி படிப்போம். So gives the AI a character, professional quality, identity, thinks this shape its tone, vocabulary, depth of knowledge and a overall performance to a question. ஓகேங்களா? ஸோ இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, நான் தான் எழுதுனேன், அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து எப்படின்னா சிம்பிள் அனாலஜி வச்சு நான் சொல்கிறேன். ஆஸ்க் யுவர் ஆட்டோ டிரைவர் அபவுட் யுவர் செஸ்ட் பெயின், யூ கெட் ஏ பேக் ஆன்சர். ஆஸ்க் யுவர் ஃபேமிலி டாக்டர் த சேம் கொஷின், யூ கெட் ஏ ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸ்பர்ட் மெடிக்கலி அக்யூரேட் ரெஸ்பான்ஸ். சேம் கொஷின், டிஃப்ரெண்ட் ரூல். ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, கைஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட பைத்தானை பற்றி கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் பைத்தானை பற்றி சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிட்டியோ ஒரு பயோடெக் இன்ஜினியரிட்டியோ போயிட்டு பைத்தானை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு பேசிக்காக தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் வேணாம். ஸோ இந்த ஆட்டோ டிரைவர் எக்ஸாம்பிளே பற்றி எடுத்துவோமே. ஸோ இப்போ நான் தான் ஒரு ஆட்டோ டிரைவர், அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் நெஞ்சு வலி பற்றி கேட்டிங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவருக்கு என்ன தெரியும் நெஞ்சு வலி பற்றி? ஸோ கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேக்கியாக ஆன்சர் கொடுப்பாரு. ஸோ கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதுவே உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அந்த மாத்திரை நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நெஞ்சு வலி எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி தான், சேம் கொஷின் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு மாறுது இல்லை. ஸோ இது மாதிரி இப்போ நீ ஒரு எக்ஸ்பர்ட்டாக, இப்போ நான் ஏகிட்டே போயிட்டு நீ ஒரு தம்ப்நெயில் கிரியேட்டராக இருக்க, எனக்கு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கேட்டு கொடுத்தோம்னா கரெக்டாக ஜெனரேட் பண்ணி கொடுக்குது கைஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு, நான் திருப்பி அதை சொல்கிறேன், எந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ராம்ப்டை அக்யூரேட்டாக எஃபிஷியண்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எஃபிஷியண்டாக அக்யூரேட்டாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும் கைஸ். ஸோ அதுதான் இந்த ரோல் ப்ராம்ப்டிங்கிறது. ஸோ ரோலை பொறுத்து ஆன்சர் மாறும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரோல் ப்ராம்ப்டிங்ன்ற கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஃபீட்பேக் கொடுக்கணுன்றதுக்காக, ஆடியன்ஸ் ஸ்பீச் ரைட்டிங்காக. ஓகேங்களா? ஸோ டோன் கண்ட்ரோல், அதாவது எந்த டோனில் வரும், டாக்டர் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆட்டோ டிரைவர் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதாவது அவங்க லாங்குவேஜ் மாறும்ல அந்த மாதிரி. ஓகே ஃபைன். சிமுலேட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆன்சர்ஸ் வரும். கிரியேட்டிவாக பர்சன்ஸ் வர்றதுக்காக. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக கொண்டு வந்திருக்கேன். கிவ் மீ அ ஃபீட்பேக் ஆன் மை
business idea. I want to sell handmade candies online. Okay. ஸோ எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஐடியா கொடு. அது வந்து எதுக்குன்னா கேண்டியை ஆன்லைனில் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு. தட்ஸ் லைக் கிரேட் அப்படின்னு சொல்லி ChatGPT கொடுத்துருக்கு. ஓகே ஃபைன். அதுவே நான் போயிட்டு யூ ஆர் ஏ வெட்டரன் ஸ்டார்ட் அப் மென்டார் 15 years old. நான் இங்கே இதுதான் இங்கே வந்து ரோல் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிவ் கிரிட்டிக்கல் ஆனஸ்ட் ஃபீட்பேக் ஆன் திஸ் ஐடியா. ஐ வாண்ட் டு செல் த ஹேண்ட்மேட் கேண்டிஸ் ஆன்லைன் இன் இந்தியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் பாருங்க, இதெல்லாம் விலைக்கு இப்போ எவ்வளோ விலை கொடுக்குது, இவ்வளோ கேண்டி ப்ரைஸ் அபோவ் 400 அண்ட் ஸ்டில் ப்ராஃபிட் ஆஃப்டர் பேக்கேஜிங் ஸ்லிப்பிங். ஸ்டார்ட் வித் 30 units, டெஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், சம்திங் இட் இஸ் கிவிங் சம்திங் குட். ஐ திங்க் வெரி குட் இஸ் கிவிங். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுங்க, வேல்யூ டிமாண்ட் ப்ராடக்ட் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் என்ன இது கொடுப்பாங்களோ, என்ன அட்வைஸ் கொடுப்பாங்களோ அது வந்து இந்த எல்எல்எம் கொடுக்குது, ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த பேட் ப்ராம்ப்ட்டுக்கும் குட் ப்ராம்ப்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இந்த ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்டிங். ஐ திங்க் வெரி வெல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு குட் ப்ராம்ப்ட் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா வெட்டரன் மென்டர் 15 years old எக்ஸ்பீரியன்ஸ் ரோல் செட் பண்ணுறோம்ல, அதுதான் இது. ஓகே, நம்ம கிரிட்டிக்கல் ஆனஸ்ட் ஆன்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கிடைக்கும் அப்படின்றதுக்காக யூ கெட் ஆக்ஷனபிள் ஸ்பெசிஃபிக் அட்வைஸ், நாட் சியர் லீடிங். அதான் சொன்ன மாதிரி. ஸோ ஓகே ஃபைன். ஆடிங் இன் இந்தியா க்ரோஸ் இன் ரெஸ்பான்ஸ் இன் யுவர் ஆக்சுவல் மார்க்கெட் கண்டெக்ட். அந்த மாதிரி சம்திங் இட் இஸ் கிவிங். இந்தியாவில் அதாவது எப்படின்னா இந்தியாவில் இவ்வளோ இந்த நிலவரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த ப்ராம்ப்ட் இந்தியான்னு கொடுத்துறதுனால இந்தியாவில் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுக்கும். அதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், அந்த ப்ராம்ப்ட் பொறுத்து தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இங்கே நான் பேசிக்காக நார்மலாக கொடுத்துருக்கேன், ஃபீட்பேக் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நீ மென்டாரா 15 years old மென்டாரா இருக்கு, அப்போ எனக்கு என்ன ஃபீட்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா ஃபைன். இது வந்து நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம்னா சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கோடிங் பண்ணும்போது சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஸோ ஸ்கூல் டீச்சர், நீங்கள் எதோ படிக்கும் போது பிரைமரி ஸ்கூல் டீச்சராக எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்காக. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் புரியும், எனக்கு இந்த மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுத்தா தான் புரியும். அதனால் நான் பொறுமையாக இந்த மாதிரி தான் கேட்டு படிப்பேன். ஓகே ஃபைன். யூ ஆர் ஏ ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டர், ஃபைன். இந்த மாதிரி பிஸ்னஸ் பிளான் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக இந்த மாதிரி ரோல் பேஸ்ட் ஐடியாஸ் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ அதாவது நம்ம 4 டைப்ஸ் முடிச்சிட்டோம். ஜீரோ ஷாட், ஃபியூ ஷாட், செயின் ஆஃப் தாட், ரோல் ப்ராம்ப்டிங் முடிச்சிட்டோம். சிஸ்டம் ப்ராம்ப்ட் வெரி ஈஸி கைஸ். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா என்ன? இடன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டிஃபைன்ஸ். இது வந்து பேசிக்காக நீங்கள் நானே நிறைய டைம் லேங் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லேங் செயினில் நான் சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு ஒரு தடவை கத்திருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதே தான் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இடன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இடன், அதாவது ஏபிஐ மாடல்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. லேங் செயினில் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து நான் சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நீ இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் ஃபுல்லாக இது வந்து எப்படின்னா ஒரு வெப்சைட்டில் இருக்க சேட் பாட்டு அப்படின்னு சொல்லி சேட் பாட்டுக்காக இந்த மாதிரி சிஸ்டம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு தேவைப்படாது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. தட் டிஃபைன்ஸ் ஏ ஐடென்டி. நீ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வெப்சைட்டுக்கு போயிட்டு அது அந்த கம்பெனி வெப்சைட்டை பற்றி மட்டும் தான் அந்த சேட் பாட் சொல்லும். நீங்கள் என்ன வேணால் திருப்பி கேட்டாலும் அந்த கம்பெனி வெப்சைட்டை பற்றி மட்டும் தான் சொல்லும். அதுதான் இந்த அதுக்குள்ளே பின்னாடி என்ன எழுதியிருப்பாங்கன்னா இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் தான் எழுதியிருப்பாங்க. நீ வந்து இது மட்டும் தான் ப்ராம்ப்ட், இது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த மாதிரி இதாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ when a new employee joins a company, they get an employee handbook on day 1. It tells them their job title, what to say to the customers. என்ன கஸ்டமர்ஸ்ட்டு என்ன சொல்லணும், என்ன ஜாப் டைட்டில், அதுக்கு அந்த மாதிரி நான் அப்படியே இப்போ அந்த கம்பெனி சேட்பாட் கிட்ட நீ வந்து இந்த கம்பெனியோட சேட்பாட்டு இந்த கம்பெனி பற்றி மட்டும்தான் நீ பேசணும், இந்த எந்த டோனில் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேக் எண்டில் எழுதி வைக்கிறது தான் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் கைஸ். ஓகேங்களா. ஐ திங்க் வெரி வெல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு 6 கோல்டன் ரூல்ஸை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லைக் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க. ஸோ அதுதான் இந்த கோல்டன் ரூல். ஸோ ஸ்டேட் த ஃபார்மேட், லைக் டெல் எக்ஸாக்ட் உனக்கு எந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸில் அவுட்புட் வேணுமா, ஜேசன் ஃபார்மேட்டில் அவுட்புட் வேணுமா, கோடிங்கில் அவுட்புட் வேணுமா, எந்த மாதிரி இமெயில் எழுதணும், இமெயிலில் அவுட்புட் வேணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வேணும், ஃபார்மேட் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ டிஃபைன் யுவர் ஆடியன்ஸ். நான் தான் சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல அந்த கான்செப்ட் நீங்கள் ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடு. அதாவது எக்ஸ்டெண்ட் டு 10 year old பாய் அப்படின்னு மாதிரி எக்ஸ்டெண்ட் டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ரோல் மாறும்ல. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் யுவர் ஆடியன்ஸ். ஓகேங்களா. ஸோ கிவ் கண்டெக்ட், மோர் கண்டெக்ட். ஏதாவது இப்போ நீங்கள் நார்மலாக அந்த ஃபீட்பேக் கிடையாது, ஃபீட்பேக் கூட எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா நார்மலாக கொடுக்கும். இதுவே நான் ஃப்ரீலான்சர் பண்ணுறேன், எனக்கு என்னோட கதையை சொன்னோம்னா எந்த அளவுக்கு நம்ம கண்டெக்ட் கொடுக்குறோம். அந்த 4 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஞாபகம் இருக்குங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன், இன்புட், கண்டெக்ட். இந்த கண்டெக்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு கண்டெக்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ செர்ச் கன்ஸ்டன்ட் லைக் வேர்ட் லிமிட்ஸ், எனக்கு இந்த கிவ் 200 வேர்ட்ஸ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஐட்ரேட் அண்ட் இம்ப்ரூவ், லைக் இஃப் யூர்
ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிரேட்டாக இல்லைனா திரும்பி ரீஃபைன் ப்ராம்ப்ட் பண்ணுங்க. அதுதான் இந்த கோல்டன் ரூல்ஸ் கைஸ். ஸோ இந்த சீட் ஷீட் தான் நம்ம படித்தது தான். 0 ஷாட், ஃபியூ ஷாட், செயின் ஆஃப் தாட், ரோல் ப்ராம்ப்டிங், சிஸ்டம் ப்ராம்ப்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ரைட்டே பிளாக் போஸ்ட்னா எழுதுவீங்க? இல்லை. ஸோ ரைட்டே 500 வேர்ட், நான் தான் சொல்லியிருக்கேன் கோல்டன் ரூலில் ஒரு ரூல். ரைட்டே 500 வேர்ட் பிளாக் இன்ட்ரோ ஃபார் ஒர்க்கிங் மாம்ஸ், கேஷுவல் டோன் இன்க்ளூடிங் ஏ யூக், ஹெல்ப் வித் மீ இமெயில், எனக்கு இந்த மாதிரி ஃபாலோ அப் இமெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரி கோல்டன் ரூல்ஸ் கைஸ், கைஸ். ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்டையர் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்டையர் இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா சொல்லியிருக்கேன் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில். ஐ திங்க் வி கவர்ட் எவ்ரிதிங் ரைட். ஸோ 0 ஷாட், ஃபியூ ஷாட், செயின் ஆஃப் தாட், ரோல் ப்ராம்ப்டிங், சிஸ்டம் ப்ராம்ப்டிங், அப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், சீட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ என்டையராக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி கண்டிப்பாக கரெக்டாக முடிச்சாச்சு கைஸ். ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் கொடுக்கலாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா அவங்க நல்லா எஃபிஷியன்ட்டாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லலான்னு இருந்தேன். ஸோ until and next video, until and next Tuesday, this is Kishore and signing up from the Kishore Lytics channel. Tata, bye bye.